Welcome back to the channel. Here NAASIF, you're watching NAASIF Vlogs. So நிறைய DMs and கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க பிகாஸ் ஆஃப் த காலேஜ் ரீஓப்பனிங். இந்த டவுட் அபவுட் ஏஎம்இ. ஸோ நானும் இந்த ஏஎம்இ பற்றி ரீசெண்டாக இந்த வீடியோ போடலை. கொஞ்சம் காலேஜஸோட நிலைமை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ என்ன நிலவரம் என்னங்கிறது ரியாலிட்டி. நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி கேன் யூ ஜாயின் இன் 2021 இந்த ஏஎம்இ. ஸோ ஏஎம்இயில் இந்த 2021 ஏஎம்இக்கு நீங்கள் சேரலாம். ஸோ ரெண்டு விஷயம் போயிட்டுருக்கு. ஒன்று கோவிடு, ரெண்டாவது அந்த கோவிடால் அஃபெக்ட் பண்ண ஏவியேஷன் செக்டர். கோவிடில் நிறைய விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, விச் இஸ் மீன்ஸ் லைஃபு அண்ட் டெத் ரேட்டு இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு அப்பார்ட்டாக இருந்தாலுமே இதில் அடிப்பட்ட ஒரு செக்டார் வந்து ஏவியேஷன் செக்டார் அண்ட் ட்ராவல் அண்ட் டூரிசம் செக்டார். ஸோ இதெல்லாம் ரெண்டாவது நான் வீடியோட செகண்ட் பார்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட வந்து இந்த காலேஜஸ் அண்ட் இதெல்லாம். ஸோ ஏஎம்இ என்ன, ஏஎம்இயில் என்ன சப்ஜெக்ட்ஸ் அண்டு ஏஎம்இயில் டாப் பெஸ்ட் காலேஜஸ் தமிழ்நாடு, இது எல்லா வீடியோவுமே வந்து நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ என்ன நிலவரம் அதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். காலேஜ் ரீஓப்பன் ஆகலை. எங்களுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி தான் டிஜிசிஏவே அப்ரூவல் கொடுத்துச்சு ஃபார் ஆன்லைன் கிளாஸ். ஸோ இது இந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டுருக்கு. மற்ற காலேஜஸில் வந்து டக்குன்னு மூடிட்டாங்களாம் கூடிய ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து அப்ரூவல் சீக்கிரமாக கிடச்சிருது. டிஜிசிஏ அவ்வளோ சீக்கிரத்தில் இதுக்கு கொடுக்கறதில்ல. ஸ்டில் வி ஆர் லேக்கிங் இன் ப்ராக்டிகல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஏஎம்இயோட ஒரு உயிரே. நீங்கள் வந்து ஏஎம்இயில் வந்து என்ன தியரியில் படித்தாலும் ப்ராக்டிக்கலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டு, அந்த உங்கள் கை, நீங்கள் எவ்வளோக்குள்ளே கை வந்து எவ்வளோ ஹவு யூ வெல் இன் மெயின்டெனன்ஸ் யூ கேன் சர்வைவ் இன் த ஏஎம்இ. ஸோ தட்ஸ் அ பாயிண்ட்டு. ஸோ எவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் இருக்கோ அதுக்கு தக்கன தான் வேலை இல்லாமல். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இப்போ எனக்கு சுத்தமாக இல்லை. ஐ திங்க் இஸ் 1 ஃபஸ்ட் இயர் போயிருக்கோம். 6 மந்த்தில் மட்டும் 1-2 ப்ராக்டிகல்ஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனில் போயிட்டுருக்கறனால இதோட ஒரு பிரச்சனை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிகல்ஸ் வேணும், ப்ராக்டிகல்ஸ் இப்போ இல்லை ஆன்லைனால். ஸோ ஆன்லைனில் நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்தனா உங்களுக்கு அந்த டர்ட் அண்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்கள்ல, கையை அந்த அதில் கொண்டு போய் பண்ணி பார்க்குறதா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மற்ற ஐடி இன்ஜினியர்ஸை இல்லை மேபி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் சேர்க்கக்கூடாது. ஐடி மற்ற எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து நீங்கள் கடந்து போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் அண்ட் கோடிங்கு. பட் இதில் வந்து நீங்கள் அதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் வி ஆர் எக்ஸாம்ஸ் ஆர் போஸ்ட்போண்டட். இந்த ரெண்டாவது திங்கு வந்து நாங்கள் வந்து டிஜிசிஏ வந்து ஒரு எக்ஸாம் நடத்தோம். அதான் வந்து மாடியூல்ஸ் எக்ஸாம்ஸ். இந்த மாடியூல்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ எவ்வளோக்குள்ளே போகுதுன்னா கடைசி ஒரு வருஷமாகவே ஒரு அட்டம் தான் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி. ஏன்னா கோவிட் அட்டம்ஸ் நீட் எதுவுமே எழுத முடியாதனால நீட்டு அண்டு எப்படி வந்து நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டிஜிசிஏவோட மாடியூல்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் நடக்கிற எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் அதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய மாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ அதனால் கோவிட் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதனாலேயும் நடத்துறதில்லை, எக்ஸாம்ஸும் நடக்கிறதில்லை. அண்ட் த லாஸ்ட் திங் வந்து இது ப்ராக்டிகல்ஸ் வந்து இந்த காலேஜஸ் அப்பார்ட் போக ஏஎம்ஓ ஆர் வந்து ஓஜிடி பண்ணுவாங்க. ஓஜிடியில் இப்போ கிடைக்காத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இனிமேல் ஓஜிடிக்காக தேடிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து கிடைக்க மாட்டிருக்கு. என்ன ரெஃபரன்ஸ் போனாலுமே கிடைக்க மாட்டிருக்கு. ஓஜிடி வந்து நாங்கள் போகணும், ஏற்கனவே நாங்கள் போகலை. ஸோ எதனாலனா இந்த மாதிரி ஏர்போர்ட்டோட க்ளோஸு, அதுக்கப்புறம் கோவிடோட கேசஸ் இன்க்ரீஸிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கறனால எங்களால் ஓஜிடி பண்ணவும் இல்லை. ஸோ ஓஜிடி மெயின். இப்போ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்தவங்க கூடயும் போன வருஷம், அதாவது இப்போ நான் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தவங்க கூடயும் காலேஜ் மேபி வந்து பார்த்துருப்பானுங்க. ஆனால் போய் என்ன காலேஜ் ரூமில் கூட உட்காந்துருப்பானாங்கன்னு தெரில. ஃபுல்லாமே ஆன்லைன்லேயே அவனுக்கு ஒரு வருஷம் போயிருக்கும். ஸோ இதான் வந்து நிலமரம். ஒன்ஸ் இதெல்லாம் கோவிட்லாம் முடிஞ்சால் தான் என்னங்கிறது நம்மளால் கணிச்சு பேச முடியும். ஸோ இதுதான் காலேஜ் இதோட இது. ஸோ மற்ற கோர்சஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ மெக்கானிக்கல்ஸ் அண்ட் இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்ற ஐடி கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தட்ஸ் அ ஃப்யூச்சர் அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகணுனால இனிமேல் நம்ம கன்சியூம் பண்ணுறது இனிமேல் டிஜிட்டல் ஆகுது. ஸோ அது ஃப்யூச்சர்ஸு.
எதுக்கு திரும்பி அதை சொல்கிறேன்னா, நீங்கள் அதை எதுவும் கம்பேர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். மேபி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே அது தப்பான கம்பேரிஷன். நீங்கள் அதை ஐடி பண்ணுறீங்கன்னா அதோட இது பண்ணிட்டு அப்படி போயிருங்க. எய்மிங் வர்றீங்கன்னா 2 விஷயம் வேணும். ஒன்று டெடிகேஷன் அண்டு கொஞ்சம் ட்ரீம்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சப்ஸ்டெயின் பண்ணுவீங்க. அண்டு தேர்டு வந்து கொஞ்சம் மணி இங்கே வந்து பெருசாக பேசும். நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு, அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து அங்கே வேலைக்கு ஆகுது. இங்கே எல்லாமே வந்து காசு தான். காசு கொஞ்சம் பேசும். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும். கோவிட் ஓவர் நான் கோவிட் ஓவர் ஆன பின்னாடி இப்போ நாங்கள் வந்து ஒரு செட்டு தானே, அதாவது 21க்கு அப்புறம் மேபி இந்த தேர்டு வேவ்லாம் இல்லாமல் ஆண்டவன் புண்ணியத்தில் இல்லாமல் போய் கொஞ்சம் நார்மலைஸ் ஆனால் ஏவியேஷன் செக்டார்லேருந்து டூரிசம் செக்டார் வரைக்கும் எல்லாமே வந்து அதை தான் ஹோப் பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் தோ ஜுன்ஜுன்வாலான்னு உங்களுக்கு தெரியும், இந்த பிக் புல் இன் ஸ்டாக் மார்க்கெட், அவர் கூட அதான் சொல்லியிருக்காப்புல, இந்த டிசம்பருக்குள்ளே ஒன்று எல்லா கோவிட்ஸ் இதோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா 3 செக்டார் நல்லா இருக்கும், பூம் ஆகும். ஒன்று ட்ராவல் இண்டஸ்ட்ரி அண்டு ஏவியேஷன் செக்டாரு, அப்புறம் இன்னொன்று சொன்னாப்புல. ஸோ இதான் வந்து கோவிட் ஓவரோட இது. ஸோ அதுக்கடுத்து ரியாலிட்டி அண்டு இப்போ கேஸ் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இப்போது செக்டார் எப்படி போயிட்டுருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். நான் என்னோடய இதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன். வீடியோலாம் நிறைய வந்து கொஞ்சம் பேடாக போயிருக்கும். ஆக்சுவலாக அது பேடுன்னு சொல்ல முடியாது, டிமோட்டிவ்னு சொல்ல முடியாது. இருக்கிற ரியாலிட்டியை நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டேன். வேறு ஒன்றுமே இப்போ இல்லை. இப்போ நம்ம சர்ச் பண்ணுறது ஏவியேஷன் செக்டர் குட் நியூஸ் இன் இந்தியா. ஸோ அதான் இதில் மொத்தமே 5 வருஷம் கொடுத்துருக்கானுங்க. இதில் ஒரு நல்ல நியூஸ் வந்து ஜெட் ஏர்வேஸோட ரிவைவல். அது அடுத்த மந்த்லேருந்து வந்து நம்மளுக்கு ஃப்ளைட் விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நியூஸ் வந்து கொஞ்சம் ஆறுதல் அளிக்குது ஏவியேஷன் செக்டருக்கு. அண்டு தே ஆர் கிவன் ஃபார் த எம்ப்ளாயீஸ் ஒரு 0.5 ஸ்டேக்ஸ் அவங்களோட ஷேர்ஸுமே ஷேர் பண்ணுறாங்க. ஈவன் ஃபோனு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்ப்ளாயியோட ஏதாவது அவங்களோட கிட்ஸுக்கு வந்து ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு நல்லதையும் யோசிச்சிருக்காங்க. அப்புறம் கம்பெனி ஒரு 6 மாதத்துல இவ்வளோ அமௌண்ட் ஆர் கிவன். ஸோ அதெல்லாம் வந்து இதில் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஜெட் 1 ஸ்டாஃப் மஸ்ட் பி ஓகே இந்த பேக்கேஜ் ஆஃபர் பை அதான் அது வந்து என்ன கேட்டிருந்தானுங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அந்த ஓட்ஸ்லாம் கேட்டிருந்தானுங்க. ஸோ இந்த ஒப்பீனியன்ஸ் படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரிவைவல் உங்களுக்கு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயீஸில் ஓட்டு அதில் ஜெயிச்சிருச்சுன்னா பண்ணலாம். ஸோ அதோட இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்கானுங்க, நீங்கள் பாருங்கள், மெயின் ஸ்க்ரீன் நான் கொடுக்குறேன். ஸோ குட் நியூஸும் தேடுற நேரமே ஒரு பேட் நியூஸும் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பேன் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் செட்டில்டு. இதுதான் இப்போ என்னோட ஒரு பெரிய பிரச்சனைங்க. இதுக்கு நேற்று முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன், முந்தானேற்று ஒரு நியூஸு. அதாவது 75 இந்த நம்பர் அதாவது இந்த மெமரி கரெக்டாக இருந்து இந்த நம்பர் சரியாக இருந்துச்சுன்னா 75 lakhs இந்தியன்ஸ் வந்து இது வரைக்கும், அதாவது கோவிட் போன வருஷம் வேவ் 1 அண்ட் வேவ் 2 இந்த ரெண்டுக்குமே வந்து வேலை இழந்திருக்காங்களாம். கேரளாவோட மெயின் அதோட அந்த ஆர்டிக்கிளோட மெயின் பர்பஸ் அது வந்து கேரளாவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் ஒரு மெயின் மாசான பீப்புள்ஸ் வந்து தே ஆர் ஒர்க்கிங் இன் UAE அண்ட் சம் அரப் கண்ட்ரீஸ். பட் இந்த சுச்சுவேஷனில் they are struggling and they return to the India and the thing is நிறைய பேருக்கு விசா முடிஞ்சே இங்கே இருந்து வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது விசா முடிஞ்சிடும், அந்த நாட்டுக்கு போக முடியாது பிகாஸ் ஆஃப் த வேக்சின் ஷார்ட்டேஜ், அதுக்கப்புறம் அங்கே போக முடியாது, அதனால் வேலை போனவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் நிலைமை. இதோட செக்டாரு ஒரு 5 இது கொடுத்துருக்கானுங்க. மெயினாக இண்டிகோ இந்த ஏவியேஷன் செக்டார்லேயே கொஞ்சம் லாபம் காட்டிக்கிட்டே இருந்தவன் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸில் நிறைய லாபம் கொடுத்துருவானுங்க. இந்த வருஷமே வந்து நஷ்டத்தை ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கானுங்க. அந்த ஸ்பைஸ் ஜெட் ஆஸ் வெல். ஸ்பைஸ் ஜெட்டு இப்போ ஒன்று மான்சூன் டிக்கெட்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க 999. ஸோ அதை பற்றி நான் வீடியோ நெக்ஸ்ட் இதில் போடுறேன். மான்சூன் டிக்கெட்னு மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செக்டார் வைஸோட இது. குளோபல் வந்து இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. குளோபல் வந்து கொஞ்சம் ஒர்ஸ்ட்டு தான். மேபி யூஎஸ் யூகேல வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி நம்மளோட மாடியூல்ஸ் எழுதிட்டாங்க போகிறதுக்கு. பிகாஸ் அவங்க திடீர்னு ப்ரிஃபர் த டிஜிசியை.
ஸோ இதுதான் நிலமை. வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, கீழே கமெண்ட்டில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லா செக்டாருமே இங்கே அடி வாங்கி இருக்குது, எல்லா செக்டருமே வந்து நீங்கள் தவிச்சிட்டு தான் இருக்குது, எல்லாருமே வந்து கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏவியேஷன் மட்டும் இது இல்லை, என்ன ஏவியேஷன் கொஞ்சம் கூடவே அடிபட்டிருக்கு. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இது ரெண்டு எல்லாம் பாட்டம் லைன் என்னென்னா, இந்த வீடியோவோட கடைசி பார்க்கலாம். பாட்டம் லைன் என்னென்னா, நீங்கள் ட்ரீமாக இருங்க, அண்டு கொஞ்சம் அமௌண்ட்டு உங்களை நம்பி இந்த ஃபேமிலி வந்து இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எல்லாருமே ஃபேமிலி அவங்கள நம்பி தான் இருக்கும், பட் ஸ்டில் இந்த ஃபஸ்ட்டு இங்கே ஜென்ரேஷனாக இருப்பாங்க, இல்லை ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டராக இருப்பாங்க, அவங்களாம் வந்து இதுக்குள்ளே வர வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் இப்போதைக்கு இப்படி இல்லை. 21 கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நான் வைக்கிறதா நம்புகிறோம். ஏன்னா அதெல்லாம் படித்து அதை செக்டாருக்கு நம்பி தானே இருக்கிறேன். ஸோ நல்லா ஆகும். கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுக்கோ அல்லது கொஞ்சம் இந்த செக்டார் கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அதை நம்பி இருக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் காசு பார்க்கணும், உடனே காசு பார்க்கணுன்னா தயவுசெய்து ஐடி அண்டு ஏஐ, அப்புறம் க்ளவுடு, இப்போது வேறு என்ன சொல்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து SEO, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூகுள்லேயே ஃப்ரீயாக பண்ணிட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் கற்றுக்குங்க. ஈவன் யூ ஆர் ஸ்டடிங் இன் ஏமி, அதுதான் என்னோடய ஒரு சஜஷன். ஒரு சும்மா பேசிக்காக ஒரு கோடிங் இதெல்லாம் கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து எப்படி வந்து ஒரு பஞ்சர் தொழில், பஞ்சர் ஓட்டுறது, இந்த மாதிரி ஒரு பைக் எந்த கடையில் வந்தாலும் போட்டு பொழைச்சிக்கலாங்கிற மாதிரி தீஸ் செக்டார்ஸ் ஆர் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஸோ அவ்வளோதான். Until then, it's bye from NAASIF from NAASIF Vlogs.